Hi friends, welcome and welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 3 இயர் எல்எல்பிக்கு வந்து கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் நம்பர் வந்து மிஸ் பண்ணிட்டேன் ப்ரோ, அதை எப்படி ப்ரோ நான் ரெக்கவர் பண்ணுறது? என்னுடைய வாழ்க்கையே வந்து இந்த எல்எல்பி நம்பி தான் ப்ரோ இருக்குது. என்னுடைய ஃபியூச்சரே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லா சம்மந்தமாக தான் இருக்குது. கண்டிப்பாக நான் வந்து எல்எல்பி படிச்சே ஆகணும், வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது வந்து அப்ளிகேஷன் நம்பர் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ரெக்கவர் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஐடியா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சரி, வாங்க இவர் நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நம்ம லா யூனிவர்சிட்டி வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து அப்ளிகேஷன் நம்பரும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருந்தால் தான் வந்து உங்களுடைய இண்டிவிஜுவல் ரேங்க் லிஸ்ட்டு, அதாவது உங்களுடைய இண்டிவிஜுவலாக ஓவரால் ரேங்க் வந்து நீங்கள் எத்தனாவது இடத்துல இருக்கீங்க, உங்களுடைய கம்யூனிட்டியில் வந்து நீங்கள் எத்தனாவது ரேங்கிங்கில் வந்து இருக்கீங்க அப்படிங்கிறது நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிற முடியும். அது எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். உங்கள் அப்ளிகேஷன் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு இந்த இடத்துல சப்மிட் கொடுத்தீங்கன்னா கீழே உங்கள் பேர் வந்துடும், உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்துடும், நீங்கள் எத்தனாவது கம்யூனிட்டியில், எத்தனாவது ஜென்ரல் ரேங்க்கில் இருக்கீங்க, ஜென்ரல் ரேங்க்ல இருந்து கம்யூனிட்டி ரேங்க் வந்து எத்தனாவது இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிற உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஈஸியாகவே தெரிஞ்சுக்கலாம். பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறீங்க. ஏன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து மிஸ் பண்ணிட்டேன், நெட் சென்டரில் அப்ளை பண்ணேன், அதை தொலைஞ்சு போச்சு, அப்ளிகேஷன் நம்பரே தெரியல, யூனிவர்சிட்டிக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டாலும் சரியாக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க, 10 டைம் கால் பண்ணாலும் வந்து பிஸின்னு வருது, கால் வந்து எடுக்க மாட்டாங்க, மெயில் பண்ணாலும் மெயில் வந்து ரிட்டன் மெயில் வந்து ரிசீவ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு புலம்பிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு தீர்வு வந்து இந்த இடத்துல வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் பார் 3 இயர் எல்எல்பி டிகிரி கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து நீங்கள் ஃபோனில் பண்ணுறா இருந்தாலும் ஓகே, இல்லை சிஸ்டத்தில் டெஸ்க்டாப்பில் பண்ணுறதா இருந்தாலும் சேம் ப்ரொசீஜர் தான். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல தான் இருக்குது. இதில் கிட்டத்தட்ட வந்து 16,160 ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் வந்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ? 2,100 சீட்டுக்கு 100 சம்திங் சீட்டுக்கு வந்து 16,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து சீட்டு வந்து கிடைச்சுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி வந்து கிடையாது. ரேங்க் லிஸ்ட்டில் வந்து என்னுடைய அப்ளிகேஷன் நம்பர் வந்துருச்சுனாலே வந்து சீட் கிடைச்சுமான்னு கேட்டிங்கன்னா அப்படியும் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. சரிங்களா? ஓகே, அப்போ வந்து 16,000 பேருக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணிங்கன்னா அவங்க ₹500 பே பண்ணி அமௌண்ட்டை பே பண்ணி அப்ளிகேஷனை ஃபில் பண்ணியிருக்காங்க. நான் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் சொல்கிறது அதுதான். அப்ளிகேஷன் என்றைக்குமே உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் அப்படிங்கிறது வந்து பண்ண மாட்டாங்க. யூனிவர்சிட்டியில் வந்து அப்ளிகேஷன் ரிஜெக்டே பண்ண மாட்டாங்க. அவங்க மார்க் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, கூட இருந்தாலும் பரவாயில்ல, ரேங்க் லிஸ்ட்டில் உங்களுக்கு ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்டில் வந்துடும். அப்போ இப்போ இந்த அப்ளிகேஷன் நம்பர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல உங்களோட ரேங்கிங் பர்சன்டேஜ் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துருங்க. நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். இப்போ இதுதான் வந்து உங்களுடைய பர்சன்டேஜ். உங்களுக்கு தெரியும்ல, மேஜர் அண்ட் அலைடு சப்ஜெக்டை நீங்கள் வந்து கணக்கு எடுக்கணும். அதாவது வந்து மேஜர் அண்ட் அலைடு தான் நம்ம வந்து ரேங்கிங்காக பார்ப்போம். டிஎன் காசாவாக இருந்தாலும் சரி, லாக்கு சம்மந்தமாக இருந்தாலும் சரி, வெட்டினரியாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அலைடு மேஜர் அண்ட் அலைடு சப்ஜெக்ட் தான் வந்து எடுப்பாங்க ரேங்கிங்க்கு. அதாவது கட் ஆஃப் வந்து மேஜர் அண்ட் அலைடு லாங்குவேஜ் பேப்பரை விட்டுருங்க. உங்கள் கையில் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த அப்ளிகேஷன் நம்பரே தேட தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் வந்து தெரியும், அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே இருக்கும். நான் உங்களுக்கு சொல்ல போகிறது வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை தொலைச்சவங்க, மிஸ் பண்ணவங்களுக்கு தான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஈஸியாக எடுக்கலாம். உங்கள் மார்க், அதாவது 6 செமஸ்டர் மார்க் ஷீட்டை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 6 செமஸ்டர் இருக்கும். மேஜர் அண்ட் அலைடை வந்து ஒரு பேப்பரில் ஒயிட் ஷீட்டில் எழுதுங்க, எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கிறத எழுதுங்க. இப்போ வந்து மேஜர் அண்ட் அலைடு 6 செமஸ்டருக்கும் வந்து ஒரு 3,200 மார்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 3,200 மார்க்கில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத அந்த இடத்துல தனியாக கூட்டி போடுங்க. அதை கூட்டி போட்டு பெர்சன்டேஜாக நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணணும். சரிங்களா? 100க்கு பெர்சன்டேஜாக நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா இத்தனை பர்சன்டேஜ், 95% சொல்லிட்டு உங்களுக்கு வரும். இல்லை நான் வந்து 93%, நான் வந்து 87% அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனித்தனியாக வந்துச்சு அப்படின்னா அந்த பர்சன்டேஜை நீங்கள் வந்து கணக்கில் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஏன்னா மேஜர் அண்ட் அலைடில் வந்து நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்களோ அந்த உங்களுக்கு ஒரு ரேங்கிங் வரும்ல கடைசியாக நீங்கள் கால்குலேட் பண்ணதில். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னுடைய ரேங்கிங் அப்ளிகேஷன் நம்பர் வந்து மிஸ் ஆயிடுச்சு, என்னோட ரேங்க் பெர்சன்டேஜ் வந்து ஒரு 90 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதிலே வந்துடும். 90னா 3 டிஜிட் வந்துடும். அந்த 3 டிஜிட் நேரம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கண்டுபிடிக்கலாம். இதுதான் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர். சரிங்களா? இதை அப்படியே காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பேஜுக்கு வந்துக்கோங்க. இந்த பேஜில் அப்ளிகேஷன் நம்பர் காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை போட்டு இந்த இடத்துல சப்மிட் பண்ணிங்கன்னா என்ட்ரி ஆயிரும். லாகின் ஆயிடுச்சுன்னா அதுதான் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர். லாகின் ஆகாமல் இந்த மாதிரி எரர் வருது, அப்ளிகேஷன் நம்பரும் டேட் ஆஃப் பர்த்தும் வந்து மிஸ் மேட்சாக இருக்குது அப்படின்னா இது உங்களுடைய ரேங்கிங் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், மறுபடியும் அந்த பிடிஎஃப் பேஜுக்கு வந்துக்கோங்க.
அப்போ அந்த 90வது ரேங்க்லேயே வந்து மேலே இருக்கு பாருங்க. சப்போஸ் இது கூட உங்களோட ரேங்காக இருக்கலாம்ல, அப்போ இதுக்கு நேரம் இருக்கக்கூடிய அந்த அப்ளிகேஷன் நம்பர் அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் மறுபடியும் நம்ம அந்த யூனிவர்சிட்டி பேஜுக்கு வந்துக்கோங்க. ஓகே, யூனிவர்சிட்டி பேஜ் வந்து இந்த நம்பருக்கு வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் போட்டுக்கோங்க. போட்டு இந்த இதில் சப்மிட் கொடுத்தீங்கன்னா இதுதான் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பராங்கிறது நீங்கள் செக் பண்ணுறதுக்கு செக் பண்ணிங்கன்னா லாகின் ஆயிரும். உங்கள் பேர் எல்லாமே வந்துடும். கரெக்டாக இருக்குன்னா லாகின் ஆயிரும், கரெக்டாக இல்லை அப்படின்னா மிஸ் மேட்ச்னு சொல்லிட்டு வரும். அப்போ இதுவும் நம்ம நம்பர் வந்து கிடையாது. அப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா மறுபடியும் நம்ம பிடிஎஃப் பேஜுக்குள்ளே வரணும். இப்போ 90வது இடத்துல அடுத்து யார் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரேங்க் மேபி இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கரெக்டாக அக்யூரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட மேஜர் அண்ட் அலைடு சப்ஜெக்ட்டை நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் என்ன ஃபில் பண்ணீங்களோ அதே போல் நீங்கள் வந்து கால்குலேஷனை போட்டிங்க அப்படின்னா சரியான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளிக்லேயே வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிற முடியும். உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரு இந்த 647 பேஜுக்குள்ளே தான் இருக்கும், வேறு எங்கேயுமே இருக்காது. இந்த ஒரே பிடிஎஃப்ல தான் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் தான் ஒளிஞ்சு கிடக்கு. அதுக்குள்ளே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி எடுத்துக்கிறது உங்களுடைய சைடில் இருந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா, உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் எப்படி வந்து அப்ளிகேஷன் நம்பரை வந்து ட்ராக் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி எடுக்கிறேன்னு சொல்லிட்டேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க, யூனிவர்சிட்டி மெயில் போடலாலும் ரிப்ளை பண்ண மாட்டாங்க. ஃபோன் பண்ணி கேட்டாலும் இது மாதிரி அப்ளிகேஷன் நம்பர் வந்து மிஸ் பண்ணிட்டோம்னாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு கால் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. லஞ்ச் பிரேக்கு போயிட்டுருக்கோம் அப்புறம் கால் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுறீங்க. யூனிவர்சிட்டியை கான்டாக்ட் பண்ணாமலே நீங்களே அப்ளிகேஷன் நம்பரை வந்து ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கான ஒரு சிம்பிள் ட்ரிக் வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதை யூஸ் பண்ணி அப்ளிகேஷன் நம்பர் உங்களால் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் யூனிவர்சிட்டி தான் கான்டாக்ட் பண்ணணும். நீங்கள் சென்னை பீப்புளாக இருக்கீங்கன்னா டேரெக்டாக யூனிவர்சிட்டி போயிட்டு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை நான் வந்து அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள் கால் பண்ணி மெயில் போடுங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்சு 99% வந்து உங்களுக்கு அக்யூரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். சரிங்களா, இதை யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு ஃபர்தராக உங்களுக்கு வந்து லா யூனிவர்சிட்டி சம்மந்தம் உங்களுக்கு ஏதாச்சும் அப்டேட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம சோசியல் மீடியாவில் நம்ம இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம இன்ஸ்டா பேஜில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக வாட்ஸ்அப் சேனல் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அந்த குரூப்புக்கு அந்த சேனலையும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயும் உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அனதர் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.